மகாஸ் கிச்சனுக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ யூஸ் பண்ணி தக்காளி சாஸ், அதாவது டொமேட்டோ கிச்சப். கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா? இது கடையில் வாங்குறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்காது. பட் இதில் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் 1 கிலோ ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 15 பல் உரித்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூனு. கலருக்காக ஃபுட் கலர் கேசரி கலர் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ டொமேட்டோவை நம்ம எல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நடுவு பாகம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு இந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துடணுங்க. இந்த இடம் வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த இடம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதை எடுத்துருங்க. நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலை, நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி பண்ணணுன்னாலும் பண்ண. இப்போ பாருங்கள், நான் குக்கர் வந்து காய வச்சுட்டேன். காஞ்சதுக்கப்புறம் இதில் தக்காளியை நம்ம போடுறோம். தக்காளி போட்டுட்டு தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 1 கிலோ தக்காளி எடுத்து அப்படியே நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். இது கூடயே இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதுலேயே பூண்டையும் ஆட் பண்ணிடுறோம். இதில் இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதில் இப்போ வெயிட் போட்டு கேஸ்கட் போட்டு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 விசில் வந்ததுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போது மிக்சியில் வேக வச்சதை எடுத்து நம்ம இதில் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளியை அப்படி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். நிறைய கப்பி இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணால் கீழே பாருங்கள் எப்படி வந்து வந்திருக்குன்ட்டு. ஸோ இதை மறுபடியும் நம்ம எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். இது மாதிரி நல்லா பாருங்கள், இப்படி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். இந்த லாஸ்ட்டு எட்ஜில் இருந்து இந்த கப்பி வர வரைக்கும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதை என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் அரைக்க போகிறோம். இப்போது இதில் வந்து இந்த ஃபில்ட்ரு பண்ண இந்த டொமேட்டோ இதை வந்து அப்படியே விட்டுட்டோம். இதில் வந்து நம்ம இப்போ பாருங்கள், இதில் இந்த சாம்பார் இது காஷ்மீரி சில்லி போடுறோம். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் 2யுமே ஆட் பண்ணிட்டோம். இது கூடவே நம்ம கரும்பு சர்க்கரை ஜீனி எடுக்கல, கரும்பு சர்க்கரை ஒயிட் சுகர் வேண்டாங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு இதை போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நாள் வச்சுருக்க மாதிரி இருந்தால், இல்லைன்னா தேவையில்லை. இப்போது இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதையும் அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் ரெடி. இப்போது நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டோம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை, நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சாலே போதும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், அசலாக அப்படியே அந்த கடையில் வாங்குகிற டொமேட்டோ கெச்சப் மாதிரியே இருக்குது இல்லையா, ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாஸ் வந்து சூப்பராக வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வேணும்னா இதில் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நாள் வச்சுருக்க மாதிரி இருந்தால், 3 மாதம் மாதிரிலாம் இருந்தால். ஓகே, தேங்க்யூ. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.